ஏய் யாரா நீ? உனக்கு பைத்தியமா? வாங்கோ வாங்கோ வாங்கோ. வணக்கம் வணக்கம் சாமி. வாங்கம்மா. வணக்கம் சாமி. வாங்கோ. கொடுங்க கொடுங்கம்மா. சாமி. கொடுங்க கொடுங்கம்மா. கொடுங்க கொடுங்க. மரியாதை கத்திக்கல போடுறா, இல்லாட்டி ஷூட் பண்ணிடுவேன். ஏய் வேணாண்டா. ஏ போயா. ஏய் தூக்கே வேணா. ஓகே சார். தூக்கே. ஹலோ ஆம்புலன்ஸ். கௌரி, என்னாச்சு? கௌரி, என்னாச்சுடா? ஏன் ஒரு மாதிரியா இருக்க? ஏதாவது பிரச்சனையா? எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா. ஆனா சில விஷயங்கள்ல என்ன நடக்குதுன்னு என்னால புரிஞ்சுக்க முடியலம்மா. சரிம்மா, கொஞ்சம் மனசை நிதானப்படுத்திக்கோ. சாப்பிட்றதுக்கு காஃபி டீ ஏதாவது கொண்டு வரட்டுமா? எனக்கு அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம்மா. நீ என் பக்கத்துலயே இருந்தா போதும். அம்மா எங்கடா போறேன்? உன் பக்கத்துலயே தானே இருக்கேன். அம்மா,
இந்த லாயர் ப்ரொஃபஷனுக்கு லேடிஸ்லாம் பொருத்தமா இல்லையோன்னு தோணுதுமா. என்னம்மா சொல்ற? நீ தானே வக்கீலுக்கு படிக்கணும்னு சின்ன வயசுல இருந்து ஆசைப்பட்ட. உண்மைதாம்மா. ஆனா அதுல இவ்ளோ சிக்கல் இருக்கும்னு நான் நினைச்சு கூட பார்க்கலம்மா. இன்னைக்கு பாரு, ஒரு ஏழை லேடி தன் மாமியார் சாக கிடக்குறாங்க, புருஷனை பரோல்ல எடுக்கணும்னு என்கிட்ட சொன்னாங்க. நான் அதுக்கான ஏற்பாடுகள் எல்லாம் செஞ்சுட்டு திரும்பி வந்து பார்த்தா அதே லேடி சம்பந்தமே இல்லாத இன்னொருத்தர் கூட நின்னு கதை பேசிட்டு இருக்காங்கம்மா. சரி, அப்பவே அந்த பொம்பளை கிட்ட என்ன ஏதுன்னு விவரம் கேட்க வேண்டியதானே? நான் கேட்கலான்னு அவங்கள கூப்பிட்டேன். என்னை பார்த்த உடனே ஓடிட்டாங்கம்மா. ஐயோ, நான் துரத்திட்டு போயும் அவங்கள என்னால பிடிக்க முடியல. அப்போ அந்த அம்மா யார் கூட பேசிட்டு இருந்தாங்க, நான் கூப்பிட்டதும் ஏன் ஆட்டோல போனாங்க, ஒரே கேள்வியா இருக்குமா. அப்போ அந்த அம்மா ஏதாவது தப்பு செய்யறவங்களா இருப்பாங்களோ? அப்போ டவுட் வந்து நான் உடனே போலீஸ்க்கு போய் தகவல் சொல்லிட்டேன். என்னோட வேலையில எங்கேயுமே எரர் இல்லம்மா, எல்லாமே கரெக்டா தான் செஞ்சிருக்கேன். ஆனாலும் என்னமோ தெரியல, மனசுக்குள்ள ஒரே கலக்கமா இருக்குமா. இத பாரு கௌரி, நம்ம வேலையை சரியா செய்யறத தவிர நம்மளால வேற என்ன செய்ய முடியும்? நானும் அப்படிதாம்மா நினைக்கிறேன். என்னமோ தெரியல, ரொம்ப கஷ்டமா இருக்கு. கௌரி, வாழ்க்கைனா இப்படிதான் இருக்கும். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் பயப்படுறது. போன் அடிக்குது பாரு. ஏதோ புது நம்பரா இருக்குமா, எடுத்து பேசு. ஹலோ, சொல்லுங்க. கௌரி அம்மா, ம், உங்க அப்பாவுக்கு அடிபட்டு இருக்கு. அவரை சுந்தரபாண்டிபுரம் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்கோம். உடனே கிளம்பி வாங்கம்மா. என்னாச்சு கௌரி? ஏன் ஒரு மாதிரியா இருக்க? போன்ல என்ன சொன்னாங்கம்மா? அம்மா, அப்பாவுக்கு அடிபட்டு ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்காங்களாம்மா. சார், முத்துப்பாண்டி. முத்துப்பாண்டி சார். மிஸ்டர் முத்துப்பாண்டி, உங்களால பேச முடியுமா? நாங்க வாக்குமூலம் வாங்கிக்கலாமா? வேணாம் வேணாம், நீங்க எந்திரிக்க வேண்டாம். நீங்க படுத்தபடியே சொன்னா போதும். நல்ல வேளை, அதிர்ஷ்டவசமா நீங்க தப்பிச்சிட்டீங்க. ஆமா சார். இது உங்களை கொலை பண்றதுக்கான முயற்சி தான் இல்லையா? இருக்கலாம் சார். அப்படி கொலை பண்ற அளவுக்கு உங்களுக்கு யாராவது எதிரிங்க இருக்காங்களா? யாரும் இல்லை சார். ஒருவேளை உங்களுக்கு பரம்பரை எதிரி யாராவது இருக்கலாம் இல்லையா? அப்படி இருக்கிற மாதிரி தெரியல சார். உடல்நல சரியானதுக்கு அப்புறம் இது சம்பந்தமான விசாரணைக்கு நாங்க எப்போ கூப்பிட்டாலும் வர முடியும் இல்லையா? ஆ, வரேன் சார். தண்டபாணி சார். சார் கிட்ட கம்ப்ளைண்ட்டா ஒரு வாக்குமூலம் எழுதி வாங்கி கையெழுத்து வாங்கிடுங்க. சரிங்க சார். சரியா? கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க. ஓகே சார். அப்புறம் சாரோட ஒய்ஃபும் பொண்ணு வந்தாங்கன்னா இம்மிடியட்டா எனக்கு ஃபோன் பண்ணுங்க. சரிங்க சார். நிறைய என்கொயரிஸ் இருக்கு. ஓகே சார். புரியுதா? சரிங்க சார். முத்துப்பாண்டி சார், நான் வரேன். ஆ. மேடம், ஒரு நிமிஷம். நீங்க எங்க? சார், இவங்க என் அம்மா. அப்பாவுக்கு ஏதோ அடிபட்டிருக்குன்னு ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துக்கிறதா ஃபோன் பண்ணாங்க. அதான் பார்க்க வந்திருக்கோம். அப்ப நீங்க முத்துப்பாண்டியோட பொண்ணா? ஆ, ஆமா சார். எதிர்பாராத விதமா ஒரு சம்பவம் நடந்து போச்சுமா. என்னாச்சுங்க? சார், என்ன சார் சொல்றீங்க? நீங்க பரோல்ல எடுத்த ஆளு உங்க அப்பாவை கொலை செய்ய முயற்சி பண்ணிருக்கான். எக்ஸ்ட்ரீம்லி சாரிமா. சார், இப்போ அப்பாவுக்கு எப்படி இருக்கு? அவர் எங்க இருக்காரு? பயப்படாதீங்க, நாட் பேட். அங்க 2வது ரூம்ல இருக்காரு. வாமா. தேங்க்யூ சார். போய் பாருங்க. அப்பா, நான் தான் தப்பு பண்ணிட்டேன். என்னாச்சு? கௌரி, உங்களை கொல்றதுக்காகவா என்ன வக்கீலுக்கு படிக்க வச்சீங்க? வேணாம்னு சொல்லு. கௌரி, அப்பா, கௌரிம்மா, அழாதடா. நான் எவ்வளவு பெரிய துர்தஷ்டக்காரிப்பா. உங்களை கொலை பண்றதுக்கு நானே ஒரு கொலைக்காரனை பரோல எடுத்திருக்கேன்ப்பா. என்னம்மா சொல்ற? ஏதோ ஒரு கேஸுக்கு உதவ போய் உங்க உயிருக்கு ஒல வைக்க பார்த்துட்டேனேப்பா. ஏம்மா, நீ ஏன் இதுக்கு காரணமாகணும்? எனக்கு ஒன்றும் புரியலையே. ஆமாப்பா, ஒரு பொம்பளை வந்து என் மாமியார் சாக கிடக்குறாங்க,
என் புருஷனை ஜெயில இருந்து கூட்டிட்டு வந்து என் மாமியாரை பார்க்க வைக்கணும்னு சொன்னாங்கப்பா. உமா மேடம் கிட்ட கேட்டுட்டு தான் நான் அவங்களுக்கு உதவி பண்ணேன்ப்பா. எனக்கு மன்னிப்பே கிடையாதுப்பா, எனக்கு மன்னிப்பே கிடையாது. அம்மா, நீ பெத்த பொண்ணு எவ்வளவு பெரிய பாவத்துக்கு ஆளா இருக்கேன்னு பாருமா. அதெல்லாம் ஒண்ணு இல்ல கௌரி. கௌரி, வேண்டாப்பா, என்ன தொடாதீங்க. நான் ஒரு பாவக்காரி, பழிக்காரி. நான் உங்க மகளே இல்லப்பா, என்ன விட்டுருங்க. அனு, நான் எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டேன். ஐயோ கௌரி, ஏன் இப்படி பைத்தியக்காரத்தனமா பேசுற? வா. இங்க பாரு, அப்பா கூப்பிடுறாரு. கௌரி, வா. இங்க வாம்மா, இங்க வா. வாடா கண்ணா. அப்பா, நான் தப்பு பண்ணிட்டேன்ப்பா. இல்லடா, நீ எந்த தப்பும் பண்ணல. நான் தப்பு பண்ணிட்டேனேப்பா. தெரியாம தானடா பண்ணிருக்க. கண்ணு தொடச்சுக்க, கண்ணு தொடச்சுக்க. அழாதம்மா. ஷோ, என்னடா புரியாத பொண்ணா இருக்க. அழாதம்மா. இதான் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்னதான் இருந்தாலும் நான் உன்னை பெத்தவன்டா. என்னால இத கூட புரிஞ்சுக்க முடியாதா? ஆ? என்ன பொண்ணுடா நீ. அப்பா, எனக்கு நீங்க ஒண்ணு செய்வீங்களா? என்ன சொல்லுடா. என்ன மன்னிச்சுட்டு என்ன மட்டும் சொல்லிடாதீங்கப்பா. காலம் முழுக்க உங்க கூடவே இருந்து ஒவ்வொரு நிமிஷமும் இந்த குற்ற உணர்ச்சி நான் சுமக்கணும்ப்பா. அதுதான்ப்பா எனக்கு சரியான தண்டனை. ஆஸ் எ லாயரா என்னோட பொசிஷனை உங்களால புரிஞ்சுக்க முடியும்னு நான் நினைக்கிறேன். புரியுது சார், கேளுங்க. பரோலுக்கு உங்ககிட்ட அப்ரோச் பண்ணது யாரு? சுந்தரின்னு ஒரு லேடி. அந்த லேடியை உங்களுக்கு முன்னாலேயே தெரியுமா? அவங்கள ஒரு நிமிஷம் இருங்க, ரெக்கார்ட் பண்ணிக்கிறேன். இப்போ சொல்லுங்க, அந்த லேடியோட பேர் சொல்லுங்க. சுந்தரி சார். அந்த லேடியை நீங்க இதுக்கு முன்னாடி பார்த்திருக்கீங்களா? இல்ல சார், நான் பார்த்ததில்ல. அப்புறம் எந்த நம்பிக்கையில பரோலுக்கு பெட்டிஷன் போட்டீங்க? அவங்க மாமியார்னு சொன்ன முனியம்மாவை நான் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல போய் பார்த்தேன் சார். நிஜமாவே அவங்க ரொம்ப கிரிட்டிக்கல் கண்டிஷன்ல இருந்ததால அது முழுசா நிஜம்னு நான் நம்பிட்டேன் சார். அப்புறம் நீங்க எப்படி எங்ககிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணீங்க? சுந்தரி, ஐயோ, அந்த பொண்ணு பாத்துச்சியா? சுந்தரி, போயா, சீக்கிரம் போ. அதனால தான் அவங்க மேல சந்தேகம் வந்துச்சு. அதான் நான் உங்ககிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணேன். அந்த லேடியோட அட்ரஸ் இருக்கா? பெட்டிஷன்ல உள்ளதை தவிர வேற எதுவுமே எனக்கு தெரியல சார். ஓகே, இந்த கொலை முயற்சியோட பின்னணியில யார் இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? எனக்கு எதுவும் ஐடியா இல்லை சார். வேற குடும்ப ரீதியான பகை இருக்கலாம், அது விஷயமா ஏதாவது உங்களுக்கு தெரியுமா? ம்ஹும். அதுவும் தெரியல சார். மேடம், அப்பார்ட் ஃப்ரம் திஸ் உங்களுக்கு நான் ஒரு எச்சரிக்கை கொடுக்க விரும்புகிறேன். ஃபர்ஸ்ட் திங், இது சாதாரண முயற்சி இல்லை. ரெண்டாவது, இந்த முயற்சி இதோட முடிஞ்சிட போகிறதும் இல்லை. எந்த நிமிஷமும் எதுவும் நடக்கும். மூணாவது, வீராசாமி பண்ணையாருக்கு அகேன்ஸ்டா நீங்கள் அட்டன் பண்ணதுனால வெஞ்சன்ஸ் இதில் இருக்குமோன்னு நான் சந்தேகப்படுறேன். எல்லாத்துக்கும் மேலே பரவாயில்ல, நீங்கள் சம்மந்தப்பட்டதுனால இந்த கொலை முயற்சியை உங்களுக்கு எதிராக திருப்ப முயற்சி பண்ணுவாங்க. இதை சொல்றதுக்கு எனக்கு கஷ்டமா தான் இருக்கு. நீங்க உங்க அப்பாவோட செகண்ட் ஒய்ஃபோட டாட்டருங்கிறதுனால லீகல் ரைட்ஸ் மூலமா குற்றத்தை உங்க மேலேயே திருப்ப முயற்சி பண்ணுவாங்க. சார், எங்க பெரியம்மா, அதாவது எங்க அப்பாவோட முதல் மனைவி பாண்டியம்மா, எங்களுக்கு சப்போர்ட்டா தான் சார் இருக்காங்க. சாரிம்மா,
உங்களுக்கு போதிய அனுபவம் இல்லைன்னு நினைக்கிறேன். நீங்க முதல்ல ஒரு லாயரா இருங்க. இந்த நம்பிக்கையெல்லாம் முழுசா வச்சுக்காதீங்க. உங்க அம்மாவை பார்த்தா ரொம்ப இன்னசென்ட்டா இருக்காங்க. யாராவது ஏதாவது பேப்பரை கொடுத்து எழுதி வாங்கிட போறாங்க. பி கேர்ஃபுல். ஓகே, தேங்க்யூ சார். உங்களுக்கு எனி டவுட், எனி இன்ஃபர்மேஷன் எதுவாக இருந்தாலும் எனக்கு நீங்கள் கால் பண்ணலாம். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் யுவர் கோஆபரேஷன். டேக் கேர். அம்மா, அத்தா, பாண்டி, என்னாச்சுடா? என்னாச்சு தம்பி? என்னாச்சு அண்ணே? தம்பி, எப்படிப்பா இது நடந்துச்சு? யாருன்னு இப்படி அடிச்சாங்க? ஐயோ, என்னங்க இதெல்லாம்? அத்தா, உங்களுக்கு எதுவும் ஆகலைல்ல? நல்லா இருக்கீங்கல்ல? அண்ணே, என்னென்ன ஆச்சு? எப்படி என்ன இது? ஐயோ, தம்பி, சித்தப்பா, என்னாச்சு சித்தப்பா? உங்களை அடிச்சது யாருன்னு சொல்லுங்க சித்தப்பா, நான் பாத்துக்கிறேன். தம்பி, எப்படிப்பா இது நடந்துச்சு? யாருன்னு தெரியலண்ணே. நான் வண்டியில போயிட்டு இருந்த போது என்ன வழி மறிச்சு சண்டை போட்டு கட்டையால அடிச்சிட்டான். யாரு என்னன்னு யூகிக்க கூட முடியல. அண்ணே, அணில் புள்ள மாதிரி இருக்கிற உன் முகத்தை பார்த்து கூட ஒருத்தனுக்கு உன்னை கொல்றதுக்கு மனசு வந்திருக்கே. நாங்கெல்லாம் என்னென்ன பாவம் பண்ணோம்? தம்பி, உன்னை இந்த குளத்துல பாக்குறதுக்காக நாங்க கோயிலுக்கு போனோம். எவன்பா அது? எவன்? யார் செஞ்சது இது? அவன் மட்டும் என் கையில கிடைக்கணும், சங்க அறுத்துறேன். எங்க வம்ச விளக்கே அணைக்க பார்த்திருக்கானுங்களே. இந்த ஊருக்கு கேடுகால நெருங்கிடுச்சோ? அண்ணே, அதான் எனக்கு ஒண்ணும் ஆகல இல்லண்ணே. அந்த ஆபத்துல இருந்து தப்பிச்சாச்சுல்ல. யாரும் கவலைப்படாதீங்கண்ணே. இருந்தாலும் மனசு கேட்கலையப்பா. இங்க ஆலமரமே சாஞ்சு கிடக்குது. இந்த குடும்பம் என்ன ஆகும்? நம்ம தலைமுறை என்ன ஆகும்? இந்த பொண்ணுதான் அந்த கொலைகாரனை ஜாமீன்ல உள்ள இருந்து வெளியில எடுத்துச்சாமே.